வெல்கம் டு உன்னை அறிந்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கு படிக்கிறது, இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஆடியோஸ் கேட்குறது, இதெல்லாம் ஒர்த்தா இல்லையா? நிறைய பேர் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, டே இவன் பணக்காரன்றனால பணக்காரன் எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு புக்கை போட்டிருக்காண்டா, அதை போய் நீ ஏன்டா செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்கேன்னு நக்கலாக சொல்லுவாங்க. இப்போ கூட அண்மையில் வீடியோ பார்த்து செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட்டு, இவனுக்கு பாட்டுக்கு அவனுங்க ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி பேசிட்டு போயிடறாங்க, அந்த மாதிரி சொல்கிற வீடியோ பார்த்தேன். இதில் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தாலே போதும். என்னோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, லைப்ரரியில எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல. அவர் ஒரு நாள் என்ன சொன்னாப்னா, கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் வா, கொஞ்சம் பார்த்துக்கணும் லைப்ரரியை அப்படின்னு சொல்லிட்டு. லைப்ரரின்னா நான் இப்படி நடந்து போகிற தூரத்தில் இல்லை, சைக்கிள் மிதிச்சுட்டு போனோம். அப்போ அவர் கூட சைக்கிளில் ஏறிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைப்ரரி, கவர்மெண்ட் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. அங்கே போயிட்டு அவர் கொஞ்சம் வெளியே போகிறேன், இங்கே ஆள் வந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அனுபவம் எனக்கு புக்ஸை பற்றிட்டு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் இருக்குது, மேகசின் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்புறம் புக் ஷெல்ஃப்ஸ், இதே மாதிரி புக் ஷெல்ஃப்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாவல்ஸ், இந்த நாவல் அந்த நாவல், இதெல்லாம் எவன்டா படிக்கிறதுன்னு. இப்போ நம்ம மாயாவி புக்கு தானே தேடுவோம், நமக்கு மாயாவி புக்கு தான் பிடிக்கும். அந்த மாதிரி எதாவது இருக்குதான்னு சொல்லி கதை புக்கை தேடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு புக்கு நான் படித்தேன். என்ன அப்படின்னம்னா, செல்வந்தராவது எப்படி அப்படின்னு. கரெக்டான டைட்டில் தமிழ்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு புக்கை படித்தேன். அந்த புக்கை எடுத்து படிக்க எனக்குள்ள ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. இது என்னடா நம்ம வாழ்க்கையில நல்லா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எங்களோட பேக்ரவுண்ட், நம்ம வளர்ந்து வந்தது எல்லாமே பெரிய ரிச் பேக்ரவுண்ட் கிடையாது, ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தோம். அப்படி பார்க்கும்போது என் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியுமா, இதில் போட்டிருக்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு பண்ணது, என்னோட மைண்ட் செட்டை மாற்றிருச்சு. அந்த ஒரு கிணத்து தவளையா ஒரு இடத்துலயே நம்ம மாட்டிட்டு இருக்கணும், இதை வெளியே வரணும், பெரிய உலகம் இருக்குது, இதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அந்த மாதிரி பல சிந்தனைகள் எனக்கு புத்தகம் மூலியமா தெரிஞ்சு. ஒரே ஒரு புத்தகம் மூலியமா அந்த புத்தகத்தை வீட்டுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த புத்தகத்தை பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆத்தரோட பல புத்தகங்கள்ல தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அதே மாதிரி அங்க வேற ஏதாவது புத்தகம் இருக்குதான்னு பார்த்தேன். அது ஒரு சின்ன லைப்ரரி, இது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு வேலைக்கு போனேன். அப்போ மெட்ராஸில் ஒரு சேல்ஸ் வேலைக்கு போகும்போதும் அப்போ தான் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ன்ற டாபிக் எல்லாமே அந்த சேல்ஸ் ஜாப்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் நான் புக்கை பற்றி சொல்லிட்டேன். இந்த புக்குனால என் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சேல்ஸ் ஜாபுக்கு போகும்போது அந்த சேல்ஸ் ஜாப்ல டெய்லி மோட்டிவேஷன் நடக்கும். இன்னைக்கு சேல்ஸ் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் இல்லாமல் வேலைக்கே ஆகாது. நம்மளே நல்ல ஒரு பம்ப் அடிச்சு விட்டா தான் சர்றன்னு சொல்லிட்டு நம்ம போய் வேலை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த செல்ஃப் மோட்டிவேஷனு, அப்போ அவங்க கொஞ்சம் புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க. மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா நடைபாதையில் இந்த புத்தகத்தெல்லாம் கம்மி விலைக்கு போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள்லாம் ஒவ்வொன்றா வாங்கி படிக்க ஆரம்பித்தோம். திங்க் அண்ட் க்ரோ ரிச், இது ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல எல்லாம். அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தோம். அதில் தமிழாக்கம் கிடைக்கல, இங்கிலீஷு கொஞ்சம் அரைகுறையாக புரிஞ்சிச்சு. பட் படிக்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு கட்டமைப்பு கொடுக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி தான். நம்ம எல்லாரோட வாழ்க்கை எடுத்துட்டாலுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தோல்வி நிறைய இருக்குது இல்லையா. தோல்வி அப்படின்னு எதிர்பார்க்காத ஏதோ ஒரு நடக்கிறது எல்லாமே தோல்வி தான். அந்த மாதிரி தோல்வியால நிறைஞ்ச இந்த உலகத்துல, தோல்வியால நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில நம்மளை ட்ராக்ல வைக்கிறதும், நம்ம மனசை தளராம இருக்கிறதுக்கும் நம்ம மன தைரியம் தேவைப்படுது. இந்த மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட், இந்த மோட்டிவேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் உண்மை. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, சிலரோட அப்ரிங்கிங் இருக்குல்ல, அவங்க லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வளர்ந்து வந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு மோட்டிவேட்டரே தேவைப்பட மாட்டான். அவனுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்வைஸே தேவைப்படாது. அவனுக்கு புத்தகத்தை படிக்கணுன்ற அவசியமே இருக்காது. அவங்க அம்மா அப்பா அதை அவங்களுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவன் வளர்ந்து வந்த விதம், அவங்க ஆசிரியர் ஒருத்தர் ஃபீட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல ஃபேக்டரால சில மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு உதவியுமே இல்லாம டாப் கிளாஸா இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் அவ்வளோ சூப்பரா இருக்குது, நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அச்சீவ்மெண்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே இருக்குது. ஒண்ணு அவங்களோட ஜீன்ல அந்த மாதிரி வருதா, சில டைம் அவங்களோட ஜீன்லயே அந்த மாதிரி ஜீன் வரலாம். சில டைம் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்ரிங்கிங் இருக்கலாம். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீ செல்ஃப் மோட்டிவேஷனோட அட்வைஸ் கேட்டேன், புக்கை படிக்கலாமா, இதை பண்ணல, அதெல்லாம் வேஸ்டா, இதெல்லாம் உனக்கு தெரியாதானு. சத்தியமா நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு விஷயத்தை 10 டைம் 10,000 டைம் சொன்னா கூட மண்டையில ஏறாது இல்லையா. அதை சொல்ற விதத்துல சொன்னாதான் நமக்கு மண்டையில ஏறும். அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பு இருக்குது இல்லையா. ஸோ
இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறனால நமக்கு வந்து புத்தகம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கைடு மாதிரி புத்தகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் இப்போ புதுசு இல்லையா, அப்போ அந்த யூடியூப்ல வந்துட்டு ஒரு ஆடியோ வந்துட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் ஆடியோ. அதே ஆடியோவை இன்னைக்கு எல்லாமே ஆடியோ புக்ஸ் நிறைய வந்துருச்சு இல்லையா, அதில் வந்து நான் இன்னைக்கு கேட்கும் போது எனக்கு அப்படியே இன்னைக்கு கனெக்ட் ஆகுது. அந்த விஷயங்கள் எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியும் கனெக்ட் ஆச்சு, இன்னைக்கும் கனெக்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இருக்குங்க ஒரு ஆத்தர் சொல்றாப்புல. அது எல்லாமே நம்ம கிட்ட பேசுமானா பேசாது. அதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் நம்ம கிட்ட பேசும். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும். எனக்கு ஒரு 4 இருக்கலாம், உங்களுக்கு 40 இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு முட்டையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு 2 இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு 3 இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு அதுல இருந்து ஒத்த ஐடியா கிடைக்கும். இந்த ஒத்த ஐடியாக்கோசரம் எத்தனையோ லட்சம் மில்லியன் டாலர்லாம் செலவு பண்றது கம்பெனி இருக்கு. இந்த ஒரு ஐடியாக்கோசரம் எத்தனையோ பேர் வந்துட்டு பல வருஷங்களை இழந்திருக்காங்க. அந்த ஒரு ஐடியா அந்த புத்தகத்துல இருந்து வரலாம், அந்த ஒரு ஐடியா ஒரு செமினார்ல இருந்து வரலாம், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல இருந்து நமக்கு வரலாம். அந்த வாழ்க்கையவே அப்படி நமக்கு மாற்றி அமைச்சிடும், ஒரு ஸ்பார்க் உண்டு பண்ணும். அந்த தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது தேவையில்லைன்னு சொல்கிறவன் ஒன்று வந்து பொறாமையில சொல்லலாம், இல்லை அப்படின்னம்னா உண்மையாலுமே அவனுக்கு தேவையில்லை, அவன் ஈஸ் ஆல்ரெடி செல்ஃப் மோட்டிவேட்டட் ஃபெலோ. ஆனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் சறுக்குறீங்களா, அடிக்கடி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறியா, என்னடா வாழ்க்கை இதெல்லாம் நொந்துபுறமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு புத்தகங்களும் அதே மாதிரி இந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் தேவை. அதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். எந்த புத்தகத்தை படிக்கணும், எது அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த மோட்டிவேஷ்னல் ஆடியோஸ் நம்ம வந்து கேட்கணும், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதை சூஸியாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். சும்மா எடுத்ததெல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பை திறந்தாலே எல்லாருமே வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் எல்லாருமே மோட்டிவேஷ்னல் கோட்ஸை போடுறதாகவும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த புத்தகத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃப்ளோவாக வந்து வரும். ஒரு விஷயத்தை இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, இது ஏன் தேவைன்னு, அடுத்து இது பண்ணுங்கள், அடுத்து இது பண்ணுங்கள், இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு ரீசன் கொடுத்து அதுக்கான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு கோட் அப்படின்றது டபால்னு சொல்லிட்டு ஒரு கோட் வரும், அது எந்த கான்டெக்ஸ்டில் படிக்கிறதுனே தெரியாது நமக்கு. அன்றைக்கி ஒரு லேடி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நல்லா ஃபேமஸானவன்னு நினைக்கிறேன், தப்புன்னு சொல்லி அவங்களோட கிளிப்பிங் ஒன்று வருது. உங்களை யாரா வந்துட்டு மதிக்கலையா, உங்களை யாரா வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா திருப்பி கூப்பிடலையா, அவங்கள நீங்கள் திருப்பி கூப்பிடாதீங்க, அவங்கள நீங்கள் மதிக்காதீங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண. இந்த மாதிரி ஒரு பிட் ஆடியோ மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறேன். இதை மற்றவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இனிமேல் யாராவது நம்மளை கூப்பிட்டாங்கன்னா சொந்தக்காரனாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓ நீ என்னை மதிக்கலை, நான் மதிக்க மாட்டேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டான், சொந்தக்காரர் இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு சொல்லி தெரியாதனால இந்த பிட் மெசேஜை படிச்சுட்டு நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஒரு புக்கை எடுத்துட்டு ஃபுல்லா வந்துட்டு படிச்சு பாருங்க. ஒரு ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னு, ஆடியோ ப்ரோக்ராமோ வீடியோ ப்ரோக்ராம் எடுத்தீங்க ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அதை நீங்கள் படிக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஃபுல் கான்டெக்ஸ்டோட இருக்கும், ஃபுல்லான விளக்கத்தோடு இருக்கும். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி எவனுக்கு எப்படி வேணும் அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இது வந்து ஃபுல் கான்டெக்ஸ்டோட மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்க்கையை மாற்றின பல புத்தகங்கள் இருக்குது, பல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, பல மக்களை வந்து நான் பார்த்து அட்மையர் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து என் வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிட்டேன். என்னையை பார்த்தும் மாறினவங்க இருக்கிறாங்க, என்னையை பார்த்து என் வாழ்க்கையை பார்த்துட்டு என்னை விட பெருசாக வளர்ந்தவங்களும் வந்து இருக்கிறாங்க. காப்மேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொல்கிறாப்புல, 2 இடத்துல இருந்து நீங்கள் வந்து அறிவை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒன்று வந்து பீப்புள்கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் எத்தனை மக்களை மீட் பண்ணுறீங்களோ, எத்தனை மக்கள்கிட்ட அவங்களோட நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவும் வந்து வளரும் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இன்னைக்கு போய் ஒரு தொழிலதிபரை மீட் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த தொழிலதிபர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ அவர் பிஸியாக இருக்கிறாரு. இல்லை இன்னொரு பெரிய ஆளை போய் பார்க்கணும்னா முடியவே முடியாது. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பார்க்கணும். சரி என்னையை பார்த்துட்றாங்க, உங்களை எப்படி பார்க்க முடியும்? இல்லை நம்மளை மாரி நிறைய பேர் அவர் எப்படி பார்க்க முடியும், அவர் லைஃப் எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை சுயசரிதையாக எழுதுறாங்க, மோட்டிவேஷனல் புக்ஸ் எழுதுறாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க, தடைகள் எப்படி மீறி போகிறதுன்றதை எழுதுறாங்க. அப்போ அந்த மாதிரி புக்ஸில் இருக்கிறனால ஒன்றும் பீப்புளை பார்க்கணும். இன்னைக்கு பீப்புளை பார்க்கறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்தது அந்த பீப்புள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த புக்ஸை வந்து படிக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் மூலிமா நம்ம நாலேஜ் வந்து நிறைய நம்மளால் கெயின் பண்ண முடியும். இது 2ஐயும் விட்டு போட்டு நானே தானாக கற்றுக்கிறேன் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பீங்க. அந்த குறுகிய மக்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்குவீங்க. பெருசாக வெளியில் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிடும். சரியா? ஸோ உங்கள் மைண்டை வந்து விசாலப்படுத்துறதுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக நான் ஒன்று சொல்லணும் என்னென்னா, அண்மையில் இந்த
அரவிந்த் சாமி கோபிநாத்தோட இன்டர்வியூ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அரவிந்த் சாமி இன்னைக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் நீங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவீங்க. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து கூட என்ன சொல்கிறாங்கன்னா மோட்டிவேஷனல் புக்ஸை வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க புத்தகம் எந்த புத்தகம் படிச்சாலும் சரிங்க, எந்த ஆத்தர் அது படிச்சாலும் சரி, ஆப்வியஸ்லி நல்லதாக தான் பிக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதை வந்துட்டு ஒரு 10 நாளோ 1 மாதத்துக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு புக்கை படிக்கும்போது அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எல்லா புக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ப்ராக்டிக்கல் அட்வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட்டில் வந்து என் வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு கண்டென்ட் வந்து டெலிவரி ஆகும். ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ, பாய்.